கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, அன்பு பக்தர்களே, திருவருகை காலம் முதல் ஞாயிறில் நாம் இருக்கிறோம். அருளின் காலம், ஆண்டவர் தருகின்ற அற்புதமான காலம் இது. இந்த திருவருகை காலத்திலே உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைய 3 வாசகங்களையும் உள்ளடக்கிய ஒரு மறையுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் நற்செய்தி பின்னணியாக மக்களுக்கும் சீடர்களுக்கும் மறைபொருளாக இருந்த மானிட மகனின் வருகையை பற்றி ஆண்டவர் இன்று தெளிவுபடுத்துகிறார். சற்று விரிவாக பார்ப்போம். 3 பிரிவுகளாக பார்த்து அவர் சொல்லுகின்ற இந்த பிரிவுகளிலே வரக்கூடிய வாழ்வு நம்மால் முடியுமா என்று பிறகு சிந்தனையோடு முடிக்க ஆசைப்படுகிறேன். விரிவாக பார்க்கின்ற பொழுது இந்த மானிட மகன் கண்டிப்பாக ஒரு நாள் வருவார். மானிட மகனின் இறுதி வருகை உண்டு. முதல் பகுதி. 2வது பகுதி அது நிச்சயமாக நடைபெறும், மாற்று கருத்து இல்லை. 3வது என்று வருவார், எப்பொழுது வருவார் என்ற அந்த ஞானம் நமக்கு இல்லை. பிறகு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் அவரே நமக்கு வழியையும் சொல்லித் தருகின்ற 4வது பகுதியையும் நாம் பார்க்க போகிறோம். 1வது பகுதி, மானிட மகன் வரும் நாள் நேரம் யாருக்கும் தெரியாது, ஆனால் வருவார். படிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலும் சொல்லப்பட்டிருந்தது, வானதூதர்களுக்கும் கூட எப்பொழுது வருவார் என்பது தெரியாது என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே உலகத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை கொண்டு நாம் ஆண்டவரது வருகையை கண்டுபிடிக்க முடியும் என்று ஆண்டவர் இதற்கு முந்தைய பகுதியிலே ஒரு பெரிய பட்டியலிடுவதை நீங்கள் விவிலியத்திலே பார்க்க முடியும். ஆகவே இந்த நிகழ்வுகளெல்லாம் நடக்கின்ற பொழுது சற்று கவனமாக இருங்கள், அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் வருவதற்கான நாட்கள் நெருங்கி வருகின்றன என்று சொல்லுகிறார். அதாவது உறுதியான எதிர்நோக்கோடு நாம் வாழ வேண்டும். அதற்குத்தான் இன்றைய முதல் திரியை நாம் கொளுத்தி இருக்கிறோம். எதிர்நோக்கோடு வாழ வேண்டும். ஆகவே இந்த எதிர்நோக்கு நம்மை வழி நடத்த வேண்டும். கண்டிப்பாக இயேசு வருவார், இது உண்மை. முதல் பகுதி. 2வது பகுதி, இது கண்டிப்பாக நடைபெறும். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது உண்மையிலேயே நடைபெறும். அதற்கு உதாரணமாகத்தான் அவர் நோவாவை பற்றி சொல்லுகிறார். நோவா காலத்தில் என்ன நடைபெற்றது என்பதை சொல்லுகிறார். நோவா காலத்தில் மக்கள் எல்லோரும் எல்லா செயல்களையும் செய்து வந்தார்கள். அன்றாட வாழ்வில் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். டெய்லி ரொட்டீன் லைஃப் வாஸ் குட். சிறப்பாக செய்தார்கள். அவர்கள் தீய செயல்கள் செய்ததாகவோ பாவம் செய்ததாகவோ அல்லது கடாமுடான் என்று வாழ்ந்ததாகவோ நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அருமையான ஒரு டே டு டே லைஃப்பை வாழ்ந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் வரிகளுக்கிடையே படித்து பார்த்தால்தான் நமக்கு இது விரிவாக சற்று தெளிவாக புரியும். வாழ்ந்தார்கள், செய்ய வேண்டியதை செய்தார்கள். ஆனால் ஒன்றை அவர்கள் விட்டுவிட்டார்கள். என்ன அது? அவர்கள் கடவுளை பற்றியும் அவரது நன்மைத்தனத்தை பற்றியும் அவரது செயல்பாடுகளை பற்றியும் என்ன உலகத்தில் நடக்கின்றது என்பதை கண்டுபிடிக்க முடியாதவர்களாக அல்லது அலட்சிய போக்கு உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். கடவுளை பற்றி மிகவும் அலட்சியமாகவும் கண்டுகொள்ளாதவர்களாகவும் ஏனோதான என்று வாழ்ந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதற்காக அவர்கள் தண்டிக்கப்படவோ அல்லது வேறு எதுவுமோ அவருக்கு தரப்படவில்லை. என்ன செய்யவில்லை என்றால், எதை செய்திருக்க வேண்டுமோ அதை அவர்கள் செய்யவில்லை. கடவுளை அறிந்திருக்க வேண்டும், கடவுள் இப்படியெல்லாம் செயலாற்றுகிறார் என்பதை புரிந்து அவர்கள் அவரை போற்றி இருக்க வேண்டும், வாழ்த்தி இருக்க வேண்டும். அதை அவர்கள் சைட் ட்ராக்கில் விட்டுட்டாங்க. மெயின் ட்ராக்காக அவங்க என்ன செஞ்சு கொண்டிருந்தார்களோ அதையே செய்தார்கள். ஆகவே தான் கடவுளை அவரது நன்மைத்தனத்தை அறியாதவர்களாக வாழ்ந்தார்கள் என்று ஆண்டவரே அதிலே சொல்லுகிறார். இப்படி கடவுளை அறிந்து உலக போக்கை புரிந்து கொண்டு வாழ்ந்தவர் தான் நோவா.
ஆகவே கடவுளை போற்றினார், புகழ்ந்தார், அவருக்கு எல்லாம் செய்ய வேண்டியதை செய்தார். இறை மனித உறவை அவர் பலப்படுத்தி வாழ்ந்ததனால் அவர் தப்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இதுதான் சூத்திரம், வாழ்க்கை சூத்திரம். இதுதான் இந்த திருவருகை காலத்தில் நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். இறைவனது அன்பையும் அயலாரது அன்பையும் புரிந்து மகிழ்ந்து வாழ்ந்த அந்த சூழலைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். வெறும் மனிதரை மட்டும் போற்றிவிட்டால் பத்தாது, வெறும் கடவுளே என்று இருந்துவிட்டாலும் பத்தாது. இரண்டையும் ஒன்று சேர்ந்து ஒன்றிணைக்க வேண்டும் என்ற அந்த சூத்திரத்தை ஆண்டவர் நோவா வழியாக நமக்கு சொல்லித்தருகிறார். உலகில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை வைத்து எப்படி இவைகளெல்லாம் கண்டுபிடித்து வாழ வேண்டும், இந்த சூத்திரத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் விளக்கமாக சொல்லுகிறார். 2 பேரை சொல்லுகிறார். வயல்வெளியில் இருக்கின்ற ஒருவர் அறிந்திருந்தார், அவருக்கு தெரிந்திருந்தது இறைவனையும் மனிதனையும் ஒரு சேர அன்பு செய்ய வேண்டும் என்று. ஆகவே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், மற்றவர் விட்டுவிடப்படுகிறார். அவருக்கு அது தெரியல. அதே போன்றுதான் 2 பேர் திருக்கையிலே மாவு ஆட்டி அரைத்து கொண்டிருந்தார்கள். அதிலே ஒருவருக்கு தெரிந்திருந்தது ஆண்டவனை பற்றி, அவரது செயல்பாடுகளை பற்றி, அவர் என்ன செய்கிறார் என்பதை இந்த அன்றாட வாழ்க்கையில் கண்டுபிடிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும் என்று தெரிந்திருந்தார். ஆகவே அவர் அவரை போற்றினார், அவரை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். மற்றவர் தெரியாமல் இருந்தார், அவரை விட்டு விட்டார். இப்படித்தான் நமக்கும் ஒரு வேளை நேரலாம். நமக்கு தெரியும் உலகில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள், நம் குடும்பங்களில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் என்னென்ன நடைபெறுகிறது என்பது நமக்கு தெரியும். அதைத்தான் 2வது வாசகத்தில் புனித பவுலடியார் பட்டியலிட்டு காட்டுகிறார். அந்த பட்டியலை சற்று இந்த கணிப்பொறி உலகில் வாடுகின்ற நமக்காக மாற்றி, அதே தான் சற்று வேறு வார்த்தைகளிலே நான் சொல்லுகிறேன். எப்படி நம்மால் வாழ முடியும், ஆனாலும் தெரியாதவர்களைப் போல அலட்சியத்தோடு ஏனோதானோ என்று பார்த்துக்கலாம் என்று வாழக்கூடிய சிந்தனைகள் நம்மிடம் மேலோங்கி இருப்பதை உங்களுக்கு பட்டியலிடுகிறேன். குடும்ப சண்டைகள், ஈகோ பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், கௌரவ கொலைகள், வரதட்சணை கொடுமை, ஜாதியம், மனமுறிவு, இவைகளெல்லாம் ஏராளமாக தலைவிரித்தாடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். இவைகளெல்லாம் தெரியாது என்று சொல்லிவிடாதீர்கள். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். துறவரம், இல்லறம், தனியறம் எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு சாக்கடை இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ ஒன்று நம்ம இழுத்து பிடிக்கிறது. ஆண்டவனையும் அயலாரையும் அன்பு செய்ய முடியாமல் தடுமாறி போகின்ற சூழல்கள் நிறைய இருக்கின்றன, காரணிகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் தெரியும், என் குடும்பம் வீணாகிறது என்பது எனக்கு தெரியும், என்னுடைய குழந்தைகள் நடுத்தெருவிலே வருவார்கள் என்பது எனக்கு தெரியும். விடாப்பிடியாக ஒரு விதமான பிடிவாதத்தோடு வாழ்வதனால் குடும்பம் வீணாகிறது என்பது எல்லா பெண்களுக்கும் தெரியும். தெரியாது என்று சொல்லாதீர்கள், அது நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கின்ற விதம். ஆகவே பவுலடியார் இடுகின்ற அந்த பட்டியலோடு ஒப்பிட்டு பாருங்கள், நம்மால் முடியும். ஆகவே தவறு என்று தெரிந்தும், தவறு என்று நன்கு அறிந்தும் அதையே திரும்ப திரும்ப செய்ய நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். மூளைச்சலவை நமக்கு நாமே செய்து கொள்கிறோம். பரவாயில்லை, பார்த்து கொள்ளலாம், அவள் பெண், அவன் சம்பாதிக்காதவன், அவனுக்கு என்ன இன்னும் எனக்கு என்று ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி இல்லறம், துறவரம், தனியறம் அனைத்திலும் நாம் சாக்குப்போக்குகளை சொல்லி நாம் தடுமாறி போகிறோம். அறிந்தும் அறியாதவர்களைப் போல வாடுகிறோம். எனவே உயிர்ப்பின் ஒளியிலே வாடுகின்றவர்கள் நாம், ஆண்டவருடைய உயிர்ப்பின் ஒளியிலே வாடுகின்றவர்கள். ஆகவே ஆண்டவரே நமக்கு வழி சொல்லித் தருகிறார், எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ முடியும் என்று அவர் இந்த 3வது கட்டத்திலே சொல்லுகிறார். 1, 2, 3வது கட்டத்திற்கு நாம் வருகிறோம். எப்பொழுதும் விழிப்பாய் இருக்க வேண்டும், ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கே வழி சொல்லித் தருகிறார். குடும்பத்தில் சிக்கலா, சற்று விழிப்பாய் இருங்கள். வேலை செய்கின்ற இடத்துல போட்டி பொறாமையா, விழிப்பாய் இருங்கள் என்று ஆண்டவரே நமக்கு சொல்லித் தருகிறார். ஆகவே இதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கிரேக்க மூலம் இதைத்தான் சொல்லுகிறது. உங்கள் உறவு நிலைகளை இழந்து விடாமல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் வாழுங்கள். அதைத்தான் விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்ற அந்த மூலம் நமக்கு சொல்லித் தருகிறது. உங்கள் உறவு நிலைகளை இழந்து விடாமல் ஒவ்வொரு நாளும் வாழுங்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்ற அருமையான சூத்திரம். வாழ முடியும் என்று சொல்லுகின்றார். இப்பொழுது நாம் அதை கடந்து 4வது நிலைக்கு வருகிறோம். இதுதான் நமக்கு மிக முக்கியமான ஒன்று. இப்படி வாழ முடியுமா? அவன் ஒரு பஜாரி ஃபாதர், அவன் ஒரு மோசமான ஆள் ஃபாதர், அவன் ஒரு குடிகாரன், அவன் ஒரு பொய்க்காரன், வீடே மோசமானது, எல்லாருமே என்னை ஏமாற்றிட்டாங்க என்றெல்லாம் எப்படியெல்லாம் நாம் சொல்லுகிறோம்.
இவைகளை அறிந்திருக்கிறோம், அவைகளிலிருந்து வெளிவருவதற்கான வழிவகைகளையும் அறிந்திருந்தும் அது வேண்டாம் என்று சொல்லுகிறோம். இவனோட வாழவே முடியாது, இந்த பொண்ணோடு இருக்கவே முடியாது, மனமுறிவு தேவை, முயற்சி செய்து பாருங்கள் என்று சொன்னால் அதெல்லாம் வேண்டே வேண்டாம், ஏன் நான் முயற்சி செய்யணும் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்கிறோம், நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், உங்கள் உறவு நிலைகளை இழந்து விடாமல் ஒவ்வொரு நாளும் வாழுங்கள் என்று இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்து இப்படி வாழ முடியுமா என்பதைத்தான் இயேசு 2 பேரை முன்னுதாரணம் சொல்லி நமக்கு சொல்லுகிறார். என்ன அது? வீட்டு உரிமையாளரும் திருடனும் என்ற ஒரு சிறு நிகழ்வை ஓமை போல சொல்லுகிறார். வீட்டு உரிமையாளருக்கு இவன் திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று தெரிந்திருந்தால், வந்த எடுத்துகிட்டு போய் நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ என்று ஜாலியாக விடக்கூடியவர்கள் யாரும் உண்டா? இல்லை. அவன் எப்படி வருவான், எப்பொழுதெல்லாம் வருவான் என்று அவனுக்காக நாம் எப்படியெல்லாம் அவனை தடுக்க முடியும் என்று மிகவும் விழிப்போடும் ஆயத்தமாகவும் இருப்பதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஒரு அருமையான உதாரணத்தை சொல்லி ஏமாந்து போகாதீர்கள், உறவு நிலைகளிலிருந்து மாறி போகாதீர்கள். இறைவனையும் மனிதனையும் அன்பு செய்து வாழக்கூடிய அந்த உறவு நிலைகளை மாற்றக்கூடிய காரணிகள், ஏமாற்றக்கூடியவை, மூளைச்சலவைகள் ஏராளமாக இருக்கின்றன. அது டிவியாக இருக்கலாம், சீரியலாக இருக்கலாம், வேறு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணி இருக்கலாம். எனக்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்று என்று எது வேண்டுமானாலும் நம்மை அலைக்கழிக்கக்கூடியவைகள் இருக்கலாம். ஆகவே ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். வீட்டு உரிமையாளரும் திருடனும் என்ற நிகழ்வில் வாழ முடியும் என்று நமக்கு கற்றுத்தருகிறார். எப்படி வாழ வேண்டும்? ஆயத்தமாகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரே சொல், பி பிரசன்ட். நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இன்று இப்பொழுது நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால், அப்படி வாழ்ந்தால் அதுவே போதும். பி பிரசன்ட், இன்று, லிவ் டுடே. இன்றைய நாளை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை இன்றைய நாள் நமக்கு நல்ல நாளாக இல்லாமல் அடுத்த ஒரு நாளை ஆண்டவர் கொடுத்தால், ஆண்டவரே நேற்றைய நாளை விட இன்றைய நாள் சிறப்பாக இருக்க எனக்கு அருள் தாரும் என்று வேண்டுவோம். நாளை பற்றிய கவலை நமக்கு தேவையே இல்லை. ஆகவே ஆண்டவனே நேற்றைய நாளை விட இன்றைய நாள் எனக்கு மிகச் சிறப்பாக இருக்க அருள் தாரும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் சொல்லுகிறார். அதைத்தான் அவர் விழிப்பாய் இருங்கள், ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் உறவு நிலைகளை அலசி பார்த்து எப்படி வாழ முடியும், எப்படி நிறைவோடு இருக்க முடியும் என்பதை அவர் சொல்லுகிறார். இதைத்தான் முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் போர்க்கருவிகளை எல்லாம் கலப்பைகளாக மாற்றி விடுவார்கள். கலப்பைகளாக, ஏறுடக்கூடிய, உதவி செய்யக்கூடிய, பிறரை புரிந்து கொள்ளக்கூடியவைகளாக, வன்முறையின்றி ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவார்கள். குடும்பமாக இருக்கட்டும் அல்லது வேறு சமுதாயமாக இருக்கட்டும், வன்முறை இல்லாத ஒரு புதிய உறவு நிலைகளை பலப்படுத்துகின்றதை நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நாள் நமக்கு சொல்லுகிறது. ஒரு உண்மை நிகழ்வை சொல்லுகிறேன். எப்படி பிரிகிறோம் என்பதே தெரியாமல் பிரிந்த ஒரு குடும்பம் இது. எனக்கு நன்கு அறிமுகமானவர்கள். திருமணமாகி 3 ஆண்டுகளானது. ஒரு குழந்தை, பெண் குழந்தை இருக்கிறது. ஏனோ தெரியவில்லை, எப்பொழுது பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. எதற்காக சண்டை என்று தெரியவில்லை. அந்த பொண்ணும் சரி அந்த பையனும் சரி ஒருத்தர் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. சண்டை போட்டாங்க, தனி குடும்பம் வச்சாங்க, எங்கெங்கேயோ இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, காசு பணத்தை இறைச்சாங்க. இருந்தாலும் சண்டை சண்டை. ஒரு நாள் அந்த பையனுக்கு துபாயிலே வேலை கிடைத்தது, சவுதி பக்கம். ஆகவே வேலைக்கு போனவர் தான், இன்ன வரைக்கும் வரல. கேட்டால் எனக்கு விருப்பம் இல்லை, நான் இங்கேயே இருந்து விடுகிறேன், அவளை வேண்டுமானால் வேறொரு திருமணம் செய்ய சொல்லுங்கள், நான் எழுதி தருகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த பெண்ணை கேட்டால் இப்போ அழுகிறாங்க. ஏன் நாம் நிகழ்காலத்தை இழந்து விடுகிறோம்? ஏன் இந்த நிகழ்காலத்தில் நம்மால் வாழ முடியவில்லை? அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், பி பிரசன்ட். இன்று இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை புரிந்து பார்த்து வாழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாஞ்சையோடு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான நாட்கள், நமக்கு அருமையான வாழ்க்கையை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்காலத்தில் நடப்பவை, நடந்தவை, இவைகளெல்லாம் தூக்கி எடுந்து விட்டு இன்று என்ன நடக்கிறது, இன்று நான் எப்படி வாழ முடியும், என்னுடைய கணவரோடு, என்னுடைய மனைவியோடு, என்னுடைய துறவரத்திற்கு ஏற்றபடி எப்படி வாழ முடியும், உண்மையோடும் நீதியோடும் பேரை கெடுக்காமல் எப்படி இருக்க முடியும் என்று நான் நினைத்து வாழ வேண்டும். வாழ முடியுமா என்று நினைக்கலாம். வாழ முடியும் என்பதற்காக 3 வாசகங்களை படித்து நான் முடிக்கிறேன். வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கை நிகழ்காலத்தை சார்ந்தது. இன்று இப்பொழுது விழிப்பாய் இருந்து, ஆயத்தமாய் இருந்து,
என் வாழ்வை காத்துக்கொள்ள வேண்டும் என்று புனித பவுலடியார் சொல்லுகிறார். கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 6வது அதிகாரம் 14, 15 மற்றும் 17. நம்பிக்கை கொண்டிராதவரோடு உங்களை பிணைத்து கொள்ள வேண்டாம். இறைவனுக்கு ஏற்புடைய நெறிக்கோட்டோடு என்ன உறவு? ஒளிக்கு இருளோடு என்ன பங்கு? கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு? நம்பிக்கை கொண்டோருக்கு நம்பிக்கை கொண்டிராதவரோடு என்ன தொடர்பு? கடவுளின் கோயிலுக்கும் சிலை வழிபாட்டு கோயிலுக்கும் என்ன இணக்கம்? வாழும் கடவுளின் கோயில் நாம். இறுதியாக சொல்லுகிறார், எனவே அவர்கள் நடுவிலிருந்து வெளியேறுங்கள், அவர்களை விட்டு பிரிந்து போங்கள், பிரிந்து செல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, என்னுடைய வார்த்தைகள் அல்ல. இன்னாரோடு ஏன் உறவு என்று தெளிவாக கேட்கிறார். வாழ முடியும், நிகழ்காலத்தில் வாழுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 13, 15 படிக்கிறேன். ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாயிருங்கள். 15வது வசனம். ஆனால் நீங்கள் ஒருவரை கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். இது சாபம் அல்ல, இது எச்சரிக்கை. நிகழ்காலத்தில் நாம் வாழ கற்றுக்கொள்ளாவிட்டால் நமக்கு நாமே அழிவை தேடிக்கொள்ளுவோம். இல்லறம், துறவரம், தனியறம் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். இன்னும் நான் எப்படி வாடுகிறேன், எவ்வளவு உண்மையாக இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியாவிட்டால் தூக்கம் வராது. மீண்டுமாக படித்து முடிக்கிறேன். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 26, 27. புதிய வாழ்க்கைக்கான விதிமுறை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பொய்யை விளக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள், ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலின் உறுப்புகளாய் இருக்கிறோம். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும். டுடே, இன்னைக்கு கோபப்பட்ட முடிஞ்சிருச்சு, இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன் மனம் வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன், ஐ லவ் யூ என்று சொல்லுகிறேன். இல்லை என்றால் நான் பேசவில்லை, வேதம் பேசுகிறது, விவிலியம் சொல்லுகிறது. இல்லை என்றால் நீங்கள் அழுகைக்கு இடம் கொடுப்பீர்கள். அதுக்கு நான் உண்மையான வசனத்தை படிக்கிறேன். அழுகைக்கு இடம் கொடாதீர்கள். சாத்தான் உள்ள நுழைவதற்கு வழிவகை செய்து விடாதீர்கள். ஒரே ஒரு முறை தான் வாழப்போகிறோம், மீண்டும் ஒரு முறை நாம் வாழப்போவதில்லை. ஆகவே இல்லறம், துறவரம், தனியறம் எந்த அறமாக இருந்தாலும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ கற்றுக்கொள்ளுவோம். விழிப்பாக இருப்போம். லெட்ஸ் லிவ் இன் த ப்ரெசன்ட், லெட் அவர் லைஃப் பி ப்ரெசன்ட். நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த முதல் வாரம் நமக்கு சொல்லித் தருகிறது. விழிப்பாக இருப்போம், ஆயத்தமாக இருப்போம், அயலாரையும் ஆண்டவரையும் அன்பு செய்து வாழ்வோம். கருவறை டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், குற்றம் குறைகளோடு அனைவரையும் ஏற்று வாழக்கூடிய ஒரு அருமையான வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென்.